சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இல்லைனாலும் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. நீங்க போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட உணர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிரிக்கிறீங்களே. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய மத்தியிலே இந்த சபையிலே ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகாபெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணபடி நடக்கலை. பரவாயில்ல, இருக்கிற நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பட் நத்திங் இஸ் நியூ. புதுசாக அதை கண்டுபிடிச்சி நான் கொண்டு வரல. நமக்கு தெரிந்த விஷயம்தான். நம்முடைய சபைக்கு அதை நினைப்பூட்டும்படியாக தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் கவனமாய் கேளுங்கள், கவனித்து கேளுங்க. எனக்கு ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசை, ஆனாலும் 9 மணிக்கு மேலே பேச முடியாது. எனக்கு அடுத்த சர்வீஸ் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வேத புஸ்தகங்களை ரோமர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் கிடைத்த பலன். முடிவோ நித்திய ஜீவன். அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியான நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு முடிவு.
தொடர்ந்து வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் பாவம் செய்கிறவர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட போகிற ஒரு பெரிய தண்டனை என்னன்னா மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, ஆண்டவருடைய கிருபையோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயத்தோடு நாம் அவருடைய நாமத்திலே கிருபையாய் பெற்றுக் கொள்கிற நித்திய ஜீவன். பாருங்க, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக அவரை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். நீங்க இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களா யாரு? அப்படியே தான் போகுது ஒண்ணுமே. நம்மளாம் ஏன் பிறந்துக்குவோம், பிறக்காமலே இருந்துட்டு இதெல்லாம் யாருன்னா வெளியிலலாம் சொல்ல, நம்ம தான் சொல்றோம். தேவன் உங்களை அழைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், விடுதலையாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஏன் விடுதலையாக்கணும்? ஏன் விடுதலையாக்கணும் சொல்லுங்க. அவங்க அடிமையா இருந்தாங்க. அவங்களை யார் அடிமையாக்குனா? யாரானாங்க? அவங்களே ஆயிட்டாங்க. இவங்க அடிமையாவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விடுதலையாக்குவார். இவங்க திரும்ப அடிமையாவாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்மளாம் சுதந்திரம் ஆயிட்டோம். சுதந்திர இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய பிரஜைகள், தூண்கள். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளா அப்படின்னா இன்னும் தெரியலங்க. நம்புகிறோம். ஆனா இந்தியாவினுடைய பிரஜைகள் அடிமைகளா? நாங்களும் அடிமையே இல்லை. நாங்க அப்பவே என்ன ஆயிட்டோம்? சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம். சுதந்திர வழிகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்மள யாருதான் தெரியல. ஆனால் இயேசு உங்களை அழைத்த நோக்கம் என்னன்னா, விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்க ஆண்டியா இருக்கலாம், அங்கிளா இருக்கலாம், அக்கா, தங்கச்சி, தம்பி, யாரா இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க யாருதான் சொல்லுங்க. இப்பயாவது சொல்லுங்க. விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இது எவ்வளவு பெரிய சத்தியம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நீங்கள் விடுதலையாக்கப்படும்படியே கொடுக்குறார். இயேசுவை நம்ம சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய ஃபீல்லாம் கிடையாது. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னா ஒரு ஃபீல் வருமா? அது கூட என்ன பண்றது இல்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஈஸ்டர் கொண்டாடுறோம், எல்லாமே கொண்டாடுறோம். அதனுடைய உணர்வே தெரியாது. இயேசு எத்தனை உயர்வான ஒரு ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஆஃப்டர் ஆல் நமக்காக நம்ம மறுபடியும் பாவத்திலே விழுந்து, இந்த வசனம் சொல்லுகிறது போல மரணத்துக்கு நேராக வேகமாய் ஓடுகிற நாம் தப்பி பிழைக்கும்படியாக ராஜாதி ராஜா இறங்கி ஒரு கொடூரமான முடிவை, உங்க மனைவி தான் உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க சிலுவையில என்ன பண்ண மாட்டாங்க. யாராவது சிலுவையில மாதிரி காயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல, பிள்ளைய நான் பார்க்கணும் போறாங்க, நான் என் பிள்ளைய என்ன பண்றேன் பார்த்து ஓரமா வாழ்ந்துட்டு போயிடுறேன். புருஷமார்களும் அப்படிலாம் கிடையாது. வாழலாம், சாகலாம் முடியாது. சாவலாம், சும்மா ஏதோ ஒரு ஈஸியான முறையில் சாவலாங்க அப்படின்னா. ஆனா ஒரு கொடூரமான ஒரு சாவை, ஒரு அருவருப்பான அவமானமான சின்னமாகிய சிலுவையிலே இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்குகிற சர்வ வல்லமுடைய தேவன் மறுபடியும் விழுந்து போகிற உங்களுக்காக என்ன பண்றாரு? எனக்காக ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்னன்னா, நான் விடுதலையாக்கப்படணும். எதுல விடுதலையாக்கப்படணும்னா, எகிப்துல இல்ல, உள்ளே ஆளுகை செய்கிற, என்னை எஜமானாய் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினிடத்தில் இருந்து நான் விடுதலையாக்கப்படும்படியாக தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக என்னை விடுதலையாக்குறார். ஆனா இந்த விடுதலையை நம்ம நம்புறோமா? எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மள கை தூக்கி பழகிட்டோம்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாங்க வேகமா 10 கிட்ட எல்லாத்தையுமே கை தூக்கிடுவாங்க. ஏன்னா பழகிட்டோம். சர்க்கஸ் யானை போல பெருசா இருக்கும். ஆனா என்ன சொன்னா என்ன பண்ணும்? செய்யும். சொல்லுவேன், தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியாக, எப்படி விடுதலையாக்கப்படும்படியாக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களை பாவத்தினின்று விடுதலையாக்கப்படும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக சுதந்திரவாளிகளாக இருக்கிற 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
ஆகையால் ஆகையால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று பாவத்திலே சொல்லுவோமா? நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? இதான் கேள்வி. ஆகையால் என்ன சொல்லுவாங்க? கிருபை தான் பெருகுது, கிருபை பெருகும்படியாக நான் பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? சொல்லலாமா? சின்ன சிம்பிளான கேள்விதான். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டையை சர்ச்சைக்கு வருவோம், ஏதாவது பேசுவாங்க, அதை கேட்டு நாலாம் சார்ச்சுக்கு போக வேண்டிய போகும் தெரியுமா? சின்ன வயசுலாம் எங்க உட்காந்தா பாஸ்டரோட கண்ணில் நேரா படமாட்டோம். நான் வளர்ந்த சபை வந்து ஒரு பெரிய சபை, நிறைய பில்லர்ஸ்லாம் கிடக்கும். இந்த பாஸ்டர் இங்கே நிற்பாருன்னா, இப்போ ஐயா கீபோர்டு வாசிக்கலான்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு பில்லர் இருக்கும், அவருடைய முகத்தில் வந்து நீங்கள் மறைச்சிக்கலாம் ஈஸியாக. அந்த பில்லர் பின்னாடி போயிடலாம், மொபைல் வச்சு. இன்றைக்கி தான் வாட்ஸ்அப்பில் அன்றைக்கி ஏதோ நம்மளால் முடிஞ்ச டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது, படம் வரைகிறது, எப்படா இவர் முடிப்பாருன்னு யோசிச்சு எழுந்து போனால் எப்படி யாருமே பார்க்காம ஈஸியாக எழுந்து போன, நடுவில் உட்காந்து வெளியே போக முடியாது. இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் வாழ்ந்து தேவன் அதையும் மன்னிக்கிறார். ஏன் மன்னிச்சாரு? வேதம் சொல்லி கிருபை. நீங்க நேத்து போட்ட சண்டை கூட ஆண்டு என்ன பண்ணிடாதீங்க, மன்னிச்சுட்டாரு. நாளைக்கு போடுற சண்டையும் நாளைக்கு போட்டாலும் திருவிழந்து எடுத்துட்டு வெளியில போயிட்டு பண்ற பாவத்தையும் மன்னிச்சிடுவாருங்க. ஆனா கிருபை பெரியது, எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிப்பார் என்கிற உணர்வோடு நீங்கள் பாவத்திலே என்ன பண்ணலாமா? நிலை நிற்கலாமா? நிலை நிற்கலாமா? இட்ஸ் ஓகே. நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவர் மன்னிப்பார். அதனால கிருபை பெறுகிறதே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பாவம் பண்ணாலும் ஒரு முறை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரட்சிப்பை இழக்கவே முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா போதும், நேரம் எங்க தான் போவீங்க? பரலோகத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க. ஒண்ணுமே உங்களை வந்து பிரிக்கவே முடியாது. அப்படிங்களா? வசனத்தை காட்டுங்க அப்படின்னு கேளுங்க, யாராவது அப்படி சொன்னாங்கன்னா. அப்ப பாவத்துல நிலை நிற்கலாமா அப்படின்னு பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பதிலாம் ஒரே சொல்லிக்கிறாரு. ஏன் சொல்லுங்க? நம்மளை கேட்ட நம்ம நிற்கலாமே அப்படின்னு சொல்றோம் நினைச்சுன்னு முன்னாடியே சொல்றாரு. கூடாதுங்க, நிக்க கூடாதுங்க. தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே ரட்சிப்பை உண்மையாய் ருசி பார்த்து தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலே நிலை நிற்கலாமா? இது பாவம், எது பாவம்? 4 பாவம் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சிகரெட் பிடிக்கிறது பாவம், அப்புறம் கெட்ட வார்த்தைகள்லாம் நாங்கள் எப்படி எங்கள் வாயால் இந்த பாவத்தை நாங்கள் உச்சரிப்போம். பரிசுத்தமான கேள்வி கேட்டால் நாங்கள் வந்து சொல்லுவோமே அப்படிலாம் பார்க்காதீங்க. நம்ம பாவத்துக்கு ஒரு அளவு வச்சிருக்கோம். நம்ம ஊரில் குடிச்சா பாவம், ஃபாரின்ல போனால் என்ன பண்ணுறது இல்லை, அங்கே பாவம் இல்லை, அங்கே ஓகே. நம்ம ஊரில் வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸு போட்டு சர்ச்சுக்கு வந்தால் பாவம், அங்கே போயிட்டா அது பாவம் கிடையாது. பாவம் வந்து நம்முடைய அளவுலாம் கிடையாது, வேதம் சொல்லுகிற அளவு மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் டு மெஷர் யுவர் சின்ஸ், உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்க அளந்து பார்க்கணும்னா அமெரிக்காவையும் கேஜிஎஃப்பையும் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. வேதம் வசனம் என்ன சொல்லுது? வசனம் இல்லை பாவம் சொல்லுதா? முக்காடு போடணும்னு வசனம் சொல்லுதா? சொல்லுதா? போட்டுருணும், அவ்வளவுதான். போடவே போடாது அப்படின்னு சொல்லுதா? என்ன பண்ணாது? போடவே போடாது, அவ்வளவுதான். வசனம் சொல்லுதா? இயேசு எனக்காக செத்தாருன்னு சொல்லுதா? ஆமா. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன்னு சொல்லுதா வசனம்? அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாவத்துல நிலை நிற்கலாம், ஆனா நிக்க கூடாது. ஆமென். கிறிஸ்தவத்துக்கு ஒருத்தன் வந்துட்டானா, இயேசுவை பின்பற்றும்படியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டானா, அவன் எதை ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னா, நான் பாவத்துக்கு அடிமை, உண்மைதான், ஆனா இனிமே கிடையாது. I won't be a slave of the sin of my flesh. நான் இப்ப விடுதலையாக்கப்பட்ட உணர்வோடு வந்திருக்கிற. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனிமே அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நான், பாவத்துக்கு மரித்த, இது நீங்க வாசிச்சிருப்பீங்க முன்னாடியே, கண்டிப்பா வாசிச்சிருக்கீங்களா ஒரு வாட்டியாச்சும்? பாவத்துக்கு மரித்த நான், செத்து போயிட்ட போது நான் எப்படிங்க பழக முடியும்?
என்னதான் நம்ம நேசிச்ச ரொம்ப அதிகமா நேசிக்கிற உறவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், செத்த பிறகு என்னதான் பண்ணுவோம்? ரொம்ப அழுவோம், ரொம்ப கதறி அழுவோம். ஒரு நாள் வச்சிருப்போம், 2வது நாள் ஊர்ல இருந்து ஆள் வரணும்னு வச்சிருப்போம், 4வது நாள் என்ன பண்றோம்? அடக்கம் பண்றோம். அவ்வளவுதான். ஏன் அடக்கம் பண்றோம்னா, இவரால் இனிமே என்ன பண்ண முடியாது? பிழைக்கலாம் முடியாது. இஸ் நோ மோர். நல்லாதான் எல்லாமே பண்ணுவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவாருங்க. அதனால அப்படியே வச்சுக்கலாம், சபையிலலாம் வைக்க முடியாது, நாரிடும். என்ன பண்ணுவோம்னா, இது பிழைக்காதுன்னு சொல்லி அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி மூடிடுவோம். அவ்வளோதான். 9 ஆணி அடிச்சு உப்பு போட்டு, உள்ள பாக்ஸில் உப்பு போடலன்னா என்ன ஆகாது? எழும்பாது. 2ஆம் முருகையில் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் எல்லாம் பாவம் பண்ணியிருக்கோம். ஆனால் பாஸ்டர் என்னதான் சொல்லி புதைக்கணும்? இவரை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விதைக்கிறோம், புதைக்க கூட கிடையாது. இவர் எழும்பிடுவார். கிறிஸ்தவங்க ஏன் புதைக்கிறாங்க தெரியுமா? எரிச்சிட்டா எலும்புலாம் எரிச்சு போயிடும். ஆண்டவர் எழுப்ப வந்தாருன்னா எலும்புலாம் என்னாச்சு? எரிஞ்சு போச்சு. எப்படி எழும்புன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் புதைக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையே அப்படிதான். ஏன்னா எலும்புலாம் எரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? எழுப்பவே முடியாது. 9 ஆணி அடிக்கலன்னா பாக்ஸ் வேஸ்டா போயிடும். உழைக்கலன்னா இன்னும் நீங்க என்ன பண்ணல? உழைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாவத்துல மரிச்சாயிட்டு இனிமே எப்படி உழைக்க முடியும்? அதை அடக்கம் பண்ணுப்பா, அது முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், எல்லாமே யாரெல்லாம் ஞான ஸ்நானம் பெற்றாங்களோ நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை இன்னும் உங்களுக்கு தெரியலீங்களாங்க? நீங்க எடுத்த ஞான ஸ்நானம் ஏதோ தண்ணி உள்ள போயிட்டு வந்தது கிடையாதுங்க. தண்ணி உள்ள முக்கி எடுத்தாரு எங்க பாஸ்டர். எத்தனை வயசுல ஞான ஸ்நானம் எடுப்போம்? நம்ம ஒரு 10வது படிக்கும்போது எடுப்போம். இன்னும் மற்ற டினாமினேஷன்லாம் போனால் குழந்தைகள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தண்ணியெல்லாம் தெளித்து அதை போ அப்படின்னு நினச்சிடுவாங்க. வித்தியாசமான முறைகளை நாம் பின்பற்றுகிறோம். வேதம் சொல்லுகிறபடி நாம் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம். இயேசு அதான் செய்தார். இயேசுவை காட்டிலும் ஞானிகள் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வித்தியாசமான காரியங்களை ட்ரை பண்ணலாம். இயேசு செய்த ஒரு ஞான ஸ்நானத்தை வேதம் அடிப்படையாக கொண்டு சொல்ல. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்துருக்கீங்க நம்ம சபையில்? நல்லா கை தூக்கலாமே. இது என்ன இது? கத்த நல்ல ஒரு சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் பேப்டிசம். பேப்டிசம் நீங்கள் எடுத்தீங்கனாலே அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. நீங்கள் பேப்டிசம் எடுத்ததுனால ஒன்றும் கடையில் ஒன்றும் இழந்து போகல. இழந்து போயிட்டீங்களா? இந்த தண்ணியில் முக்கிய எடுத்தோடனே கருப்பாயிட்டும் பாஸ்டர். நான்லாம் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்தோம்? நல்ல வெளியேறு இருந்தோம். இப்போ தண்ணியில் அந்த குளோரின் அதிகமாக இருந்தது போல, இல்லை எக்ஸ்ட்ரா பவர் வந்துச்சு. நான் பேப்டிசம் எடுத்த பிறகு இப்போலாம் எனக்கு படிப்புல ஃபர்ஸ்ட்லாம் ஞாபகமே வைக்க முடியாது. இப்போ பேப்டிசம் எடுத்தது என்னாச்சு? எது படித்தாலும் மைண்டில் அப்படி எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டோம். சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம யார்? நம்மளாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் என்னென்னமோ சொல்லி இதெல்லாம் கேட்டு, இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உங்கள் பிள்ளை ஞானஸ்நானம் இல்லையா? சிஸ்டர் உங்கள் பசங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. நாங்களாம் யாரு? நாங்களாம் அப்பயே எடுத்துட்டோம். இந்த கேள்விக்காகவே ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுவாங்க. தம்பியா பாவம் எடு 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 எடுன்னு வாங்க. எவனும் எதுவும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. எதுக்குப்பா ஞானஸ்நானம்? என்ன இருக்கு சொல்லுவோம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்குமான உடன்படிக்கையில உங்க கையை வைக்கிறீங்க. கல்யாணம் ஆனவங்களாம் தாலி கட்டுறோம். இந்த புள்ள நல்லா தான் பேசும், முன்னாடி அன்பா பார்த்து எல்லாமே பண்ணோம், திட்டினாலும் வாங்கிக்கோ. ஆனால் இந்த மோதிரத்தையும் இந்த தாலியும் இந்த சைனையும் போட்டால் என்ன பண்ணும்? எல்லாருக்குமே அதான் பண்ணும். முன்னாடி பயங்கரமான அன்பு. ஆனால் இப்போ என்ன வந்துருச்சுன்னா உரிமை வந்துருச்சு. த ரைட். எங்கப்பா இருக்கீங்க? வெளியில் இருக்குமா? வீட்டுக்கு போக லேட் ஆகும், பரவாயில்லப்பா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. இல்லை 12 மணி ஆகும், பரவாயில்ல. இப்போ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு, எங்கே இருக்கீங்க? 9 மணிக்கு. இல்லைம்மா 12 மணியும் என்ன வேலை உனக்கு? டைம் என்ன பண்ணு. ஏன் சொல்லுங்க? உரிமை, அன்பு. என் புருஷன் என்ன பண்ணும்? ரெஸ்ட் எடுக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் என் கூட வாழணும். உரிமை.
இப்ப நீங்க இயேசுவோடு கூட ஞான ஸ்நானம் எடுக்கும்போது, இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் பாவத்துக்கு அடிமையா வாழ்ந்தேன், பாவம் சொல்லுகிறதெல்லாம் செஞ்சேன், என் உடம்பு, என்னுடைய உடலை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய மாம்ச இச்சைகளை, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக எல்லாவற்றையும் செய்கிற, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை டேக் கேர் பண்றதுக்கு உரிமை எடுக்க யாருமே இல்லை, பொறுப்பு யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், உம்முடைய மரணத்திற்குள்ளாக நான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பும் போது நான் என்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுங்க, என்னுடைய கிரியையினாலே அறிக்கை பண்ணுங்க, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், இனிமேல் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே நீ வாழ்ந்தான்னு சொல்லும்போது இதை நீங்களாம் பாக்குறீங்க. நீங்களாம் வரீங்க, ஞானஸ்நான ஆராதனைக்கு வரீங்க, பையன்பா நான் மாதிரி பையன் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான்னு ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க அந்த பையன் ஏதோ தவறு பண்ணும்போது பாத்தீங்கன்னு நம்ம சொல்லுவீங்க, தம்பி ஞானஸ்நானம் எடுத்த தம்பி பையன் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, போவாதப்பா, திரும்பி வா, ஆண்டவர் கேளு, ஆண்டவர் உதவி செய்வார், எங்களுக்கு செஞ்சு நீ என்ன பண்ணு, திரும்ப வா. அதை நீங்கள் செய்வது மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரம் சாட்சியாக இது நடக்கல, இந்த அசுத்த ஆவிகள் பிசாசினுடைய சேனைகளும் பார்க்குது. என்ன பார்க்குது, இந்த பையன் சிங்கிள் தான்பா, இப்ப என்ன பண்ணலாம், ப்ரப்போஸ் பண்ணலாம், ஆனா இப்ப என்ன பண்ண முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு. இயேசுவோடு கூட தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றின பிறகு பிசாசுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இஷ்டத்துக்கு வந்து நுழைய முடியாது. He knows that you have made a commitment with the kingdom of God, with the God who created you. அதை தாண்டி தேவனும் அதை பார்க்கிறார், அதற்கு சாட்சியாக இருக்கிறார். அப்ப பாவத்துக்கென்று மரித்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு உள்ளாகி நீங்கள் உயிரோடு எழுப்பினபடியினாலே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப நீங்க என்னவா நடந்துக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, கிருபை பெருக்குதுன்னு பாவத்திலே நிலைநிற்கலாமா, நிற்க கூடாது. இப்ப நான் வந்து உயிரோட என்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் நான் கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு உயிரோடு எழுதுகிறபடினால நான் என்னவா நடக்கணும்னா, வேதம் சொல்லி நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாக. சபை எப்படி நடக்கணுங்க, புதிதான ஜீவன், புதிய மனுஷனாக. நீங்க ஞான ஸ்நானம் எடுத்தது எதை அடையாளம், அதை எப்படி கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்னா, புதிய மனுஷனாக, not the same person. சபை வந்து எப்படியாச்சும் இடத்த வாங்கி பெரிய பில்டிங் கட்டணும், சபை வந்து விருத்தி அடையணும், அபிஷேகம் தீர்க்க தரிசனம்லாம் பெருகணும், இதே என்னமா வச்சுன்னு ஓடனா ஒண்ணுமே நடக்குது. எங்க வந்து நான் புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்துவினுடைய பிரஜையாய் நான் எங்கே என்னை வெளிப்படுத்தும்படியாக, நான் பாவத்துக்கு அடிமையாய் இல்லாதவனாக கிறிஸ்துவுக்கு அடிமையாய் தேவனுக்காக நிலை நிற்கிறவனாய் நான் எப்பொழுது என்னை விட்டுக் கொடுக்கிறேனோ அப்பொழுது என்ன நடக்கும்னா, நான் புதிய மனுஷனா இருக்கேன், புதிய மனுஷனாய் வெளிப்படுவேன். நானா வளர்ந்த சபையில ஞானஸ்நானம் எடுத்துட்டா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தால் தான் கம்யூனியன் கொடுப்பாங்க. அந்த கம்யூனியன்ல நம்ம அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணோம், ஞானஸ்நானம் இல்லைன்னா கம்யூனியன் கிடையாது. நீங்கள் கம்யூனியன் இல்லைன்னா உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க, பாவி, இந்த பாவி என்ன மனதிருப்ப. நம்மளாம் யாரு, யாருங்க நீங்களாம் யாரு, யாரு நீங்களாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீங்க நீதிமான்கள் கிடையாது, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே. யோவான் 3:16 வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது சொல்லுங்க, நமக்கு தெரியுமே. அப்படியே ஆமா, இயேசுவை அனுப்புகிறாரு, இயேசுவை விசுவாசிச்சா குழைச்சிங்க, அவ்வளவுதான் தெரியும், நீங்களா ஹோலி. ஆனா அதுல நமக்கு பெரிய சந்தேகம் வரும். எத்தனை பேர் நல்லா குழம்பு வைப்பீங்கன்னா உடனே கை தூக்குவாங்க, எல்லாம் நாங்க வைப்போங்க அப்படின்னு. எத்தனை பேர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க? நான் சொல்றேன், நீங்களாம் நீதிமான் ஆகவே முடியாதுங்க. நீங்க தலைகளை நீங்களும் ஆக முடியாது, கண்டிப்பா ஆக முடியாது. We are the worst sinners. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை என்ன பண்றாரு, அவர் என்னை நீதியாய் மாற்றுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டபடினாலே எல்லா பாவத்தையும் தேவன் கழுவு. அதான் கேட்டேன், நீங்க நாளை செய்ய போகிற பாவத்தையும் தேவன் மன்னிப்பார், நீங்க நாளைக்கு பண்ற பாவத்தையும் மன்னிப்பார், நீங்க செய்கிற எல்லாவற்றையும் தேவன் மன்னிப்பார். ஆனா அதுல நிலை நிற்கலாமா, அதுக்காக செஞ்சுட்டே இருக்கலாமாங்க அப்படின்னா,
செய்யக்கூடாது. நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க புதிய மனுஷனா இருக்கணும். புதிய மனுஷனாய் புதிய ஜீவனை உடையவர்களாக நீங்கள் வாழும்படியாக உங்களை விட்டுக் கொடுக்கணும். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க? பழைய மனுஷன் எங்க? இப்ப நம்மளாம் யாரு? புதிய மனுஷன் தானே, புதுசு தானே, ஆமா தானே. பழைய மனுஷனை எங்க வைக்கணும்? சிலுவையில் வைக்கணும். புதுசு என்ன பண்ணோம்? நம்ம வச்சுக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க சின்ன வயசுல. ஒரு 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 இந்த மரம் வெட்டுற ஒரு ஆள் வந்து ஒரு மரம் வெட்டும் போது இந்த கோடாரி வந்து தவறி பக்கத்துல குளத்துல தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அப்ப சின்னதா சொல்லுங்க. ஒரு தேவதை உள்ளது வெளியே வந்து, என்னப்பா என்னாச்சு, ஏன் கலங்கி அழுகிறான்னு கேட்ட உடனே, இல்லை கோடாரி உள்ள வந்துச்சு. அப்ப அது வந்து ஒரு புது கோடாரி இருக்கு, ஒண்ணுதான்ப்பா வேணுமா அப்படின்னு கேட்டோம். இல்லை இது என்னது இல்லை, அந்த பழைய கோடாரி. பரவாயில்ல, நீ அதை ஒத்துக்கிறதுனால நீ என்ன பண்ண, புதுசை வச்சுக்கோ அப்படின்னு அது கொடுக்குமா. இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு பையன் ரோட்ல நடக்கும்போது அழுதுகிட்டே நடக்கும்போது ஒரு தேவதை வந்து, என்னப்பா அழுவல, இல்லை என்கிட்ட சைக்கிள், உனக்கு புது சைக்கிள் வேணுமா பழைய சைக்கிள் வேணும்? இது ஒரு பழைய சைக்கிளே. இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம். நம்மளை கேட்டால் பழைய சைக்கிள் நம்ம கேட்கவே மாட்டோம். இவன் கேட்டதுனால இது என்ன பண்ணுச்சு, அப்போ நீ புது சைக்கிள் வச்சுக்கோ. உனக்கு பழைய பேனா வேணுமா புது பேனா வேணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? புதுசு. ஆனா இந்த தம்பி என்ன சொல்ற, இல்லை பழையசே போதுங்க. ஆனா அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? புதுசு. புதுசு. இப்ப புதிதை இந்த உலகம்லாம் விரும்புது. புதுசா ஒண்ணு வாங்கினா என்ன பண்ணுவோம்? புதுசா ஒரு புடவை வாங்குறோம். என்னம்மா பண்ணுவோம்? நம்ம சர்ச்சை கட்டின்னு போனோம். கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்றோம்? இப்பெல்லாம் எப்படியாவது ஒரு புடவை, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, நம்ம புடவை நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இவங்கெல்லாம் பாவம், தலைக்கிறதுனால அதே சட்டை தான், அதே பேண்ட் தான், மாற்றவே முடியாது. நம்ம கலர் கலரா, நீங்க ஆரஞ்சு போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மஞ்சள் கலரை கட்டினாலும் என்ன பண்ணுவாங்க. நம்மலாம் வந்து இது மஞ்சள் சட்டை, என்னப்பா மஞ்சள் சட்டைங்கோ அப்படின்லாம் கூடுவாங்க. We want to show that we have something new. அது நம்மை சந்தோஷப்படுத்துது, அது நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்குது. Giving you pride, ஒரு 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 பெருமையை கொடுக்குது, ஒரு நிறைவை கொடுக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. இதை நம்ம காட்டும்படியே விரும்புகிறோம். ஒரு செயின் வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு செயின், புது செயின், பெரிய செயின்லாம் கிடையாது, புது செயின், நமக்கு அது புதுசு. அது தெரியும்படியா என்னென்னமோ பண்ணுவோம். அது ஒத்துக்க மாட்டோம். நான் கடைசி நான் அப்படி பண்ண ஒத்துக்கவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. ஒத்துக்கவே மாட்டோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா வந்து காண்பிக்கும்படியா விரும்புவோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனுஷன் இன்னும் நான் புதியவனாய் மாறினேன் என்பதை காண்பிக்க விரும்பல அப்படின்னா, அதை மற்றவங்களும் இன்னும் பார்த்து கண்டுபிடிக்கவே இல்லைன்னா, இவன் ஒழுங்கா காட்டலன்னு அர்த்தம். இவன் ஒழுங்கா காட்டல. இவன் தான் புதிய மனுஷன் என்பதை என்ன பண்ணல, ஒழுங்கா காண்பிக்க முடியல. புது கார் வாங்குறீங்க வீட்டில், இந்த கார் வாங்கினீங்கன்னா முன்னாடி வந்து ரிப்பன் கட்டி கொடுப்பாங்க. பைக் வாங்கினீங்கன்னா கூட கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதிய கார் வாங்கினா இந்த ரிப்பன் வந்து கட்டவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு. ஏன் சொல்லுங்க, ஏன் கட்ட மாட்டாங்க? இது புது காருங்க, நாங்கள் புதுசாக வாங்கிக்கிறோம் நீங்கள் சொல்லணும். கட்டவே மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நான் புது கார் வாங்கிட்டேன்ற நிறைவு அவனுக்கு வந்தாதான் என்ன பண்ணுவான், இப்போ கல்பனாண்டா அப்படின்னு கல்பான். நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னா, he should be conscious enough and work on his salvation to show it to the other person. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 12, 13, 14 வேதம் சொல்லுது, உங்களுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது, மனுஷன் அதை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. He won't say wow சூப்பர் அப்படின்னு உங்களை சொன்னாலும், இப்படி இருந்த ஆள் இப்படி மாறி இருக்காரு, இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம்
அப்படின்னு சொல்லும்போது யார் அதிலே மகிமைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவன் மகிமைப்படுறார். ஹல்லேலூயா. நல்லா பாடணும் பாஸ்டர், பாட்டு பாடிருப்பீங்க ஒரு முன்னாடி இல்லை? வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆண்டவர் சொல்லும் போது நீ ஒழுங்கா வாழுமா, அப்புறமா என்ன பண்ணலாம், மறிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், அது தானே நடக்கும். முதல்ல என்ன பண்ணுங்க, வாழுங்க, ஒழுங்கா வாழுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. வேதம் இந்த பழைய மனுஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க இருக்கணும், எங்க வைக்கணும், சிலுவையில தான் வைக்கணும். நீங்க என்னதான் காஸ்ட்லியா செருப்பு போட்டு வந்தாலும் எங்க தான் கட்டணும், அதான் அங்கதான் வைக்கணும். இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து புது செருப்பு வாங்கிட்டு ஷூலாம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு நீங்க பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கும், கழுவும். ஸ்டார்டிங்கில் சைக்கிள் வாங்கிட்டீங்கன்னா கழுவி வைக்கும், 10 நாள் கழுவும், பத்திரமா வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. எங்கே எதை வைக்கணும்னு தெரியாது, அதுக்கு புரியாது. மண்ணிலேயே சோறு செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு நம்மளுக்கு சாப்பிட கொடுக்கும், நம்ம சாப்பிட்றது மாதிரி பண்ணுவோம். சரி பண்ணிவிட்டு அதை போட்டு வந்துடணும்னு பார்த்தா அதை தூக்கிட்டு வந்து செல்ஃப் அடிக்க வைக்கும், நாளைக்கு சாப்பிடுறது. என்னடா இது எங்கே வைக்கணும்னு தெரிய மாட்டேது, இது எப்போ இதெல்லாம் மூளை வளரணும், சரி விடு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். இப்போ பிள்ளைங்க 4 வாட்டி அங்கேயும் ஓடினா என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன பிள்ளை போகுதுப்பா. ஆனால் பெரியவங்க பண்ணால் 10 நிமிஷம் உட்காருங்க, 10 நிமிஷம் வைக்கிறத எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். பாருங்க வேதம் சொல்றது, நீங்கள் வந்து உங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் கிறிஸ்துவோட நீங்கள் அரைச்சிட்டீங்க. அவ்வளோ சிலுவையில் அரைஞ்சா யார் அவங்க, சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். பழைய மனுஷன் யார் தான், உங்களுடைய சுயம் வந்து சபிக்கப்பட்டது, பாவம், அவ்வளவுதான். ஆனால் தேவன் அந்த சாபத்தை எப்படி மாற்றுகிறார், இந்த பழைய சாபத்தை சிலுவையில் அறையப்பட்டு புதிய மனுஷன் பிறக்கும்படியாக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பார்க்க கூட முடியாது. அப்ப இந்த புதிய மனுஷன் வாழும்படியாக உங்களுடைய பழைய மனுஷனை நீங்க கொன்று அதை ஏற்றுக்கொண்டு நீங்க நம்புறீங்க. நான் சொல்ற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இப்போ நான் உங்களை கொலை செய்ய போகிறேன், பயப்படாதீங்க, செத்த உடனே உயிரோட வந்துடுவீங்க அப்படின்னா நம்புவோமா, நம்பவே முடியாது. அதே போல இந்த பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டா புதிய மனுஷன் வாழ ஆரம்பிப்பான். இயேசுவினுடைய கிருபையினாலே, தேவ ஆவியின் பலத்தினாலே ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் வாழும்படியாக ஆரம்பிப்பான்னு சொன்னா நம்பவும் முடியாது, செய்யவும் முடியாது. இட்ஸ் நாட் சோ ஈஸி. ஆனால் வேதம் சொல்லுது பழைய மனுஷனை சிலுவையில், அது பழைய மனுஷன் அவர்களை நீங்கள் சிலுவையிலே அறைந்து வைத்திருங்கள்னா இல்லை, அதை என்ன பண்ண அங்கே வை, அது அங்கேதான் கடவுள். ஆனால் நீங்க பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த பழைய மனுஷனை ஒரு நாயை போல வளர்க்குறாங்க. கூட செயின் கட்டி எங்கெல்லாம் போறதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. பார்க்கும்போது ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. சிஸ்டர், பிரதர், சாதுவான பிரதர், இவரெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோபம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, எங்களுக்குள்ளே ஒரு மிருகம் தூங்கி கொண்டிருக்கிறது, அந்த மிருகத்தை மட்டும் நீங்க என்ன பண்றது, அது இன்னும் சாகவே இல்லை, எங்கதான் இருக்கு, சிலுவையில தான் அச்சாச்சு, ஆனா சாவல, சாவாத மாதிரி சேஃபா ஆச்சு. அது செத்தே போக விடாம தடுத்து அதையும் டெய்லியும் சோறு போட்டு வளர்த்து தேவையான டைம்ல கழட்டி விடுறோம். எங்க கழட்டி விடுறோம், எனக்கு உள்ள ஒரு மிருகம் இருக்கு, அதை வந்து நீ பார்க்கணுமா, இன்னொரு முகம் இருக்கு பார்க்கணுமா, நம்ம தெரிஞ்ச அதை மட்டும் பார்த்தா தாங்கவே மாட்டீங்க. எதுக்கு அதை வச்சுட்டு அதை கொன்று போட்டு புதிய மனுஷனை வாழ விடுங்க அப்படின்னா வாழ விடுறதும் அதையும் ஒழுங்கா வாழ விடுறது கிடையாது, இதை வாழ விடனா இதையும் வாழ விடுறது கிடையாது, ரெண்டுத்தையும் வாழ விடாம நம்மளும் வாழ்றது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, பழைய மனுஷன் அதை சிலுவையில வை, அதோட இடம் அதுதான், அதை தாண்டி நீ என்ன பண்ணக்கூடாது, இங்கே வாழ விடாதப்பா. நீங்கள் நீதிக்கென்று விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய கூட்டம். இந்த இடத்துல உங்களை பார்க்கிற எல்லா ஜனங்களும் உங்களை கண்டுபிடிக்கணும், இவங்க வந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, நீங்க அதை காண்பிக்கணும். அப்படியே அவங்களே பார்த்துருவாங்க, மண்டை பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் வந்துச்சு, ஆமா அந்த சிஸ்டர் போகும்போது அந்த வெளிச்சமா இருந்துச்சு, அவங்க கூட தேவ பிரசன்னம், அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. When you live the life of Christ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தான் வெறுக்க மாட்டான். சிலுவைலாம் எடுக்க முடியாதுங்க, சபையில சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லுவோம், ஆனா சிலுவை எடுக்க இயேசுவை என்னதான் பண்ண முடியும்,
என்னதான் பண்ண முடியும்? இயேசுக்காக பாட அனுபவிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண மாட்டோம் நம்ம இயேசுக்காக. அங்கெல்லாம் நாக்களை வந்து குத்திட்டு இது பண்றாங்க, மொட்டை கூட அடிக்க மாட்டோம். நம்ம முடியுதானப்பா போனா போதா நோ, ஏன்னா கர்த்தர் கிருபையானவர், அதெல்லாம் கேட்க மாட்டோம், அதெல்லாம் நம்புவோம். ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய பழைய விஷயங்களை, பழைய மனுஷனை, உங்களுடைய மாம்சம் விரும்புகிற காரியங்களை நீங்க சிலுவையில அறைந்து தேவனை நம்புங்க. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடங்கள். ஆவியினால் பிறந்த எதுவும் ஆவிக்கேற்றபடி நடக்கும், மாம்சத்திலே பிறந்த எதுவும் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கும். மாம்சத்தினுடைய முடிவு மரணம், ஆவியினுடைய கிருபையின் வரமும் நித்திய ஜீவன். இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நீங்க வந்து உங்க பேரை மாத்தி எல்லாத்தையும் மாத்தி சபைக்கு ஒழுங்கா வந்து உண்மையாகவே தேவ வசனங்களின் படி வாழ்க்கையை நம்ம நடத்தல அப்படின்னு சொன்னா, நம்மை போன்ற பரிதாபத்துக்குரியவர்கள் ஒருவருமே கிடையாது. ஸ்கிரிப்சர் நம்ம எந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை சொன்னாலும் முடிவு வரைக்கும் சொல்றோம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு தெரியும். கர்த்தர் என் அப்படின்னாலே இதைதான் சொல்றாங்கன்னு தெரியும். ஆதியிலே தேவன், ஆமா அதுவும் தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் கேட்டுட்டோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு கவனமாய் கேளுங்கள். அதான் வேதம் சொல்லுது. பழைய மனுஷனை விட்டுருங்க, பாவத்திலேயே நீங்க நிலைத்திருக்காங்க. பாவம்னா நான் சொன்னது போல இந்த கெட்ட பழக்கங்கள் மாத்திரம், இன்னொருவரை குறைத்து மதிப்பிடுவது, இன்னொருவர் மேல் எரிச்சலை சுமந்து கொண்டே வாழ்வது, இன்னொருத்தனை மன்னிக்க விடாம இவனெல்லாம் மன்னிக்க, இவன் இப்படிதான் பண்ணும், இவன் பண்ண விஷயத்துக்கு இதுதான் நடக்கணும்னு யோசிக்கிற காரியங்கள், பிறரை பற்றி புறம் பேசுவது, இன்னொரு மனுஷனை சமமாய் நேசிக்க முடியாமல் இருப்பது, மாய்மாலமாக பிரைஸ் லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களா இல்லை சும்மா? இப்போலாம் பிரைஸ் லார்ட்னா சும்மா போயிடுச்சு, எல்லாமே பாவம் தான். நீங்கள் மாய்மாலமாக செய்கிற எல்லாமே பொய் சொல்றது பாவமா? லேட்டாக போறீங்க, ஆஃபீஸ் லேட்டாக போறீங்க, ஏன் லேட்டு? டிராஃபிக் ஆயிடுச்சு, சாதாரண இதுதாங்க, இதெல்லாம் பாவமா? பாவமாம்மா? என்ன சொல்றது? ஆமான்னு சொன்னா இல்லைன்னு சொல்றாரோ, இல்லைன்னு சொன்னா ஆமான்னு சொல்றாங்க, அமைதியாவே பார்க்கலாம் அப்படின்னு நானும் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அதனால எனக்கு நீங்க பார்க்கும்போது புரியுது. பாவம் தான், பைபிள் பாவம்னு சொல்லுதா? பாவம், பாவம்னா பாவம் தான், இதெல்லாம் ஓகே. ஏன்னா நம்முடைய அளவுகோல் என்ன தெரியுமா? உலகம் கிடையாது. நம்முடைய அளவுகோல் இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். இதை அன்றி வேறு எந்த அளவுகோலை வச்சு நீங்க அளந்தீங்கனாலும் ஏமாற்றப்படுவீங்க. பொய் சொல்றது பாவமா? சொல்லுங்க. பாவம். சின்ன பொய் சொன்ன பாவமா? பாவம். எல்லாமே பாவம். வேதம் பாவம்னு சொல்லுகிற எல்லாமே. இதை விட்டு நீங்க விலகி ஓடி விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு உங்களை நம்பி அவருடைய ரட்சிப்பை கொடுக்குற வேதம் சொல்லி, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால், சொல்லுங்க நல்ல வசனம்ல, வரப்போகிற தண்டனைக்கு தப்பிக்கொள்வது எப்படி? சின்னதா ஒரு கட்டி வருது கையிலையோ காதலையோ மூக்குலையோ, என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். சின்னதா அது மாதிரி போய் பார்த்துவோம், கவலை வந்துடும். நான் கேன்சர் கட்டியாது அங்க அப்படிதான் ஆச்சுங்க. சின்னதுதான். ஆனா ரட்சிப்பை பத்தி கவலைப்படுமா? நான் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டோம். நான் ரட்சிப்பை பத்தி அநேக இடத்துல நான் பேசியிருக்கேன். ரட்சிப்பை பத்தி நான் அதிகமாக யோசிக்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன கேட்கும் போது நான் ஒரு காலத்துல பெருமையா சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டுமே. இல்லை என்ன இல்லைன்னு நினைச்சிங்களா? எங்கெல்லாம் நாங்களாம் பிறந்ததே எங்கதான், பெரிய சபையில, ஆவிக்குரிய சபையில. ரட்சிக்கப்படும், கண்டிப்பா ரட்சிக்கணும், பெருமை. ஆனா ரட்சிப்புன்னு என்ன தெரியுமா?
இந்த ஈழ தமிழர்கள்லாம் கொலை பண்ணாங்க, கொடூரமான கொலை. இந்த போர்க்களத்துல பண்ற கொலையில இப்ப நம்ம குடும்பத்தை கொலை பண்றாங்க, எல்லாரையும் கொலை பண்றாங்க. நம்ம தான் லாஸ்ட் பீஸ். கொலை பண்ணும்போது ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்னா, அவனை மட்டும் விட்டுருங்க, இல்லைன்னா இந்த கொலை செய்ய வேண்டிய இந்த போரை வந்து நிறுத்துது அரசாங்கம், அப்படியே விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. உடனே எனக்கு என்னை ஷூட் பண்ணும்படியாக காண்பிக்கப்பட்ட அந்த துப்பாக்கியை வந்து அவன் ரிட்டர்ன் எடுக்கான், ஷூட் பண்ணாமல் விட்டான். இப்போ நாங்கள் தப்பிச்சுட்டு வெளியே வர, நான் எதை பற்றி பேசணும்? எதை பற்றி பேசணும்? நான் எங்கே போனாலும் இதை பற்றி பேசணும். எங்கே போனாலும் சொல்லுவேன், நான்லாம் வந்து இந்த கன் பாயிண்ட்ல என்னை வச்சு கடைசி டைம்ல விட்டாங்கப்பா, நான்லாம் இன்னைக்கு வந்து நிற்கிறதே வந்து பெரிய அதிசயம். எங்கே போனாலும் பேசுவேன், ஏன்னா எனக்கு அதனுடைய உண்மையான வேல்யூ தெரியும். எங்கேருந்து நான் காப்பாற்றப்பட்டேன், யார் என்னை காப்பாத்துனா, சம்பந்தமே இல்லாத அந்த நேரத்தில் எப்படி அது நடந்தது, இதை நான் உணர்ந்தபடினாலே இதனுடைய மேன்மையும் அதனுடைய வலியும், எவ்வளவு வலியும் வேதனையும் என்னுடைய இருதயத்தை பயமுறுத்துகிற ஒரு காரியத்தில் திடீர்னு ஒரு காப்பாற்றப்படுகிற ஒரு சத்தம் வருது, விட்டுருவாங்க. இதை பற்றி நான் எங்கே போனாலும் பேசுவேன், ஏன்னா இதோட வேல்யூ ஆஃப் மை லைஃப். நான் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு உங்களை யாராவது கேட்டால் உங்களுக்கு அப்படி உணர்வு. நீங்க போகிற கொடூரமான மரணத்தின் முடிவிலிருந்து தேவன் உங்களை தப்பி பிழைக்கும்படியாக, விடுதலையாக்கப்படும்படியாக உங்களை தூக்கி எடுக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிப்புனா எஸ் ஐ எம் சேவ்டு இல்லைங்க, என்னையும் நாளா யாருங்க, நான் நம்மளெல்லாம் ஆண்டவர் தொட்டு நம்மளை நம்பி ரட்சிக்கிறார். அடிக்கடி யோசிப்பேன், இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் தங்களுடைய திராணிக்கு தகுந்த, தங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுவாங்க. அவங்களுடைய திராணிக்கு தகுந்த உயர்ந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. பெஸ்டான டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கிறாங்களா, நம்பிக்கையான இடமா, சேஃப்டி இருக்குமான்னு பார்க்கறாங்க. ஆண்டவர் பாருங்க, நம்மளை ரட்சிப்பு கொடுக்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம ஏமாத்துவோம், நம்ம வந்து திருப்பி திருப்பி ஏமாத்திட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் ஏமாத்துவோம், சாகு வரைக்கும் ஏமாத்திட்டே இருப்போம். நான் நம்புறேன். உங்களை யாருமே நம்ப முடியாதாலும் ஆண்டவர் நம்பி உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரா, நீங்க அதை ஒரு நாள் உண்மையா உணர்ந்துடுவீங்க, உண்மையா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிக்கும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்கிற கிருபையை தேவன் கொடுத்தபடினா உங்களை நம்பி இருக்கிறார். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கு, உங்களை விசுவாசிக்கும். நீங்க தேவனை விசுவாசிக்கிறதை காட்டிலும் அவர் உங்கள் பேரிலே நினைவா இருக்கிறபடியினாலே அவருடைய நாமத்தை அறியும்படியான கிருபையே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. It doesn't mean that if you are born in a Christian family, நான் கிறிஸ்டியன் குடும்பத்துல தான் பிறந்தேன் அதனால இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் சொல்ல முடியாது. நான்லாம் வந்து 35 வயசுல தான், கிட்டத்தட்ட 34 வயசுல தான் உண்மையாக ரசிக்கப்பட்டேன், பாஸ்டர் ஆகிட்டு தான். அதனால அங்கேயே பிறந்ததுனால நாங்களாம் நேரா டிக்கெட்லாம் கிடையாது. Unless until you know the value of salvation, you submit yourself. இல்லைன்னா அது பெரிய கேள்விக்குறி தான். கிறிஸ்டினா வாழ்ந்துட்டோம் ஞானஸ்நானத்துக்கும் நல்லா பதிச்சுட்டாங்க. இல்லை, கத்த சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்ட உணர்வோடு வாழ்க்கை. யார் விடுதலையாக்கப்பட முடியும் அப்படின்னா, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதா அப்படி தெரியுதான்னு தெரியல. ஓகே, 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருந்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். யாருக்காக மரித்தார், யாருக்காக பிழைத்தாரோ அதே தான் உங்களுக்கும். நீங்க இனிமேல் பிழைத்ததை யாருக்கு பிழைக்கணும்? எல்லாம் கை தூக்கலாமா? ரைஸ் ரைட்டா, நான் தேவனுக்கென்று பிழைத்திருப்பேன், நான் தேவனுக்கென்று மாத்திரம் பிழைத்திருப்பேன். ஆமென். நீங்களும் நானும் எதுக்காக நம்ம பிழைச்சிருக்கோம்? இயேசுதான். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இயேசுவை அவர் சந்திக்க, நம்ம பவுலை பத்திலாம் வாசிக்கும் போது நம்ம என்னமோ பயங்கரமான மேஜிக்கலான ஒரு பர்சன், இந்த இந்த ஏஞ்சல்ஸ் ரேஞ்சுக்கு வச்சு பார்ப்போம். நம்ம அவங்களுக்கெல்லாம் வெளிப்பாடாதீங்க, நமக்கெல்லாம் இல்லையே அப்படின்னா நான் சொல்லுவேன், அவர் நம்மளை போல ஒரு சாதாரணமான மனுஷன் தான். அவர் இயேசுவை வந்து இயேசுனுடைய தரிசனத்தை பார்த்த பிறகு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்றார், இனிமே வாழ்றது நானு கிடையாது, நான் வந்து உங்க எல்லாரை காட்டிலும் வைராக்கியத்திலும் தேவன் பேரிலும் பயங்கரமான வைராக்கியம் கற்று தேர்ந்தவர். எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா,
இனி வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்து. நாட் மை ஐடென்டிட்டி, தி ஐடென்டிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி ரிவீல்ட் இன் மை லைஃப். அதற்கு பின்பு அவர் செய்த எல்லாமே கிறிஸ்துவை மையமாய் வைத்து செய்யப்பட்டது. இன்னைக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், என்னை நான் முழுமையாய் விட்டு கொடுக்கிறேன் எல்லாமே சொல்றோம். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றோமா இல்லையா? இப்ப வாழ்றோம்னா மேல சொல்லுவோம், உடனே வாழ்கிறோம்னு சொல்லுவோம். இல்லைன்னா உடனே என்ன பண்றோம்? யோசிக்கிறோம், ஆமான்னு சொல்ல முடியுமான்னு. நான் சொல்லுவேன், அந்த உணர்வையே நமக்கு கொடுக்கிறவர் யார் தெரியுமா? யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். This is the place the Holy Spirit will deal with you. நீங்க உங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தோட வாழணும் அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், உங்களுடைய பார்வையை தேவன் மாற்றி. இவ்வளவு நாள் நீங்க கிறிஸ்தவத்தை எப்படி பார்த்தீங்களோ, சபையை எப்படி பார்த்தீங்களோ, ஊழியத்தை எப்படி பார்த்தீங்களோ, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி பார்த்தீங்களோ, வேதத்தை எப்படி வாசிச்சீங்களோ, எல்லாவற்றையும் புரட்டி ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷனை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். பைபிள் வாசிக்கிறதே ஒரு டாஸ்க். பைபிள் படின்னு ஏன் சொல்றோம்? படம் பாருன்னு சொல்றோமா? எங்கேயாவது சொல்றீங்களா பிள்ளைங்களுக்கு? ஒரு படமாவது பாருப்பா, ஒரு சீரீஸ் ஆச்சும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுப்பா, இந்த கேமையாச்சும் விளையாடுப்பா, இந்த IPL மேட்சை தயவு செய்து என்ன பாருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அவனே பார்த்துருவான். ஆனா பைபிள் எப்படி? நீங்க காலில் உழுந்து கதறி அழுதாலும் அவன் இறங்காத ஒரு இடம் என்னன்னா பைபிள் படிக்கிறது. ஏன் தெரியுமா? பைபிளோட வேல்யூ தெரியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் வாலிபனா வளர்ந்து பைபிள் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சு உண்மையாவே நான் யோசிச்சேங்க, எதுக்கு நமக்கு பைபிள் படிக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னா, பைபிள் என்னன்னு யாருமே சொல்லி கொடுக்கல. பைபிள் எவ்வளவு பெரிய விஷயம் யாருமே பேசல. IPL பத்தி ஸ்கூல்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மேட்ச்ல இன்னைக்கு தோனி என்னமோ நடக்குதுன்னு சொல்றேன். கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது, 0 இன்ட். ஆனா தோனி பேர்லாம் தெரியும், அடிக்கடி பேசுறேன். தோனி IPL ஏதோ சொல்லுவாங்க, இவன் கேட்டு இவன் போய் பார்ப்பான். முதல்ல புரியாது, பார்க்க புரியும். அப்புறம் இவனே தன்னை நம்புவான். என்ன நம்புவான் தெரியுமா? நாங்களாம் கிரிக்கெட்டோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி இவனே நம்பி இவனே அதை ஃபாலோ பண்ணி கடைசிக்கு அந்த மாயிலே வாழ்ந்துடும். இதுல பெரிய ஆட்கள் பாஸ்டர்ஸோட பசங்களா இருக்கும். எங்க ஊர்ல IPL அவங்க அதை பத்திலாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ஃபுல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஐயோ தோத்துட்டாங்களே, இவங்களை எப்படியா என்ன பண்ணுங்க, ஆண்டவரே காப்பாத்தி விடுங்கலாம் இது பண்ணும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபையா கொடுத்த இந்த வேதத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. பைபிள்னா எப்படி படி, IPLனா கமான் லெட்ஸ் கோ அப்படி இல்லைங்க. இந்த வேதத்தினுடைய மேன்மையை பத்தி பேசணும். ஆண்டவர் சொல்லுகிற பழைய ஏற்பாட்டில் கூட நீங்க வாசிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, சாப்பிடும் போது, எதை பண்ணாலும் உபதேசம் பண்ணுப்பா. இது இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நீங்க உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய அடுத்த சந்ததியை தேவனுடைய வார்த்தையில நடத்தலைன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலெல்லாம் நரகம் கிடையாது. இங்கதான் நீங்க வயதாயிட்ட பிறகு நீங்க நரகத்தை கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேல போய் நீங்க என்னத்தை பார்க்க வேண்டியது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், முக்கியமான காரியம் ஒரே ஒண்ணு, தேவனுடைய வார்த்தை. இதை கற்றுக் கொடுக்கலன்னா, நான் இதை ஏன் சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா என் கூட யாருமே வாழவே முடியாது. எங்க அப்பா அம்மா வாழ முடியாது, ஒய்ஃபும் வாழ முடியாது, யாருமே வாழ முடியாது. கொடூரமா இருக்கும். நாங்கள் ரைட்டா தான் இருக்கும், ஆனா நம்முடைய சுபாவம் ரொம்ப கொடூரமா வெளிப்படும். ஆனா இயேசு என்றைக்கு நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம உண்மையா விடுதலையாக்குற அன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய், அன்பாய், தேவனை மையமாய் வைத்து வாழ்கிற தேவனுடைய வாழ்க்கைக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறும். 11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. பாவம் ஆளுகை செய்தா தேவனுடைய வார்த்தையினால மேற்கொள்ளுங்க. ட்ரைனா பண்ணுங்களேன். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க உங்க வாழ்க்கையில டெய்லியுமே செய்யற ஒரு பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்யாம போக வேண்டாம். நாளைக்கு நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்யாமலாம் போக வேண்டாங்க. செய்யுங்க, நல்லா செய்யுங்க. செய்ய மாட்டேன்னு முடிவு எடுக்க ட்ரை பண்ணிப்பாங்களேன். உங்களால் முடிவு எடுக்க முடியாது. நாளில இருந்து நான் சீரியல் பார்க்க மாட்டேன், நீங்க முடிவு மட்டும் எடுங்க. பாருங்க,
நாளிலேருந்து ஆண்டவரே நான் நாளிலேருந்து சீரியல் பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து பாருங்க. முடியாது. பார்க்கறது பார்க்காதது அடுத்த பிரச்சனை. நான் இனிமே பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் நமக்கு வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். பிகாஸ் இட் இஸ் a warfare. ஒரு யுத்தம், உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய மாம்சத்துக்கும் நடக்கிற யுத்தம். உங்களுக்கு அதனுடைய பயங்கரம் உங்களுக்கு தெரியணும். சும்மா இதுதானங்க பண்ணிட்டேன் அப்படி கிடையாதுங்க. யூ cannot even make a decision because it is not that easy. அப்ப அந்த யுத்தத்தினுடைய பயங்கரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெயிக்கும்படியாக ஒரு தேவன் செய்து முடித்த பயங்கரமான விடுதலையின் வழியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த வழியில நீங்க உள்ள நுழைந்து நீங்க அதனுடைய ருசியை நீங்கள் தனிப்பட்ட முறையை அனுபவிக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுவார். உங்களால் முடியாதவற்றை முடிய பண்ணுவார். உங்களுக்கு பலனாய் அவர் இருப்பார். அவரே உங்களுக்கு நன்மையான வழியை காட்டி என்ன பண்ணுவார்? நீங்க பாவத்துக்கு இல்லை, இனிமேல் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறதாக வாழும்படியான கிருபை கொடுப்பார். 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவமானது இருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதி நியாயங்களாக பாவத்திற்கு ஒப்பு போடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டது. அப்ப நீங்க பரிசுத்தமா வாழுங்க. நீங்க இப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவங்க அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவங்க. எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டவங்க? அப்படின்னா ஹைப்பர் கிரேஸ். எத்தனை பேர் ஹைப்பர் கிரேஸ் கீழ்பட்டு? ஹைப்பர் கிரேஸ் தெரியும் உங்களுக்கு? ஹைப்பர் கிரேஸ் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ஃபேமஸான ஒரு ஹைப்பர் கிரேஸ்னாலே ஹைப்பர் தான். சுகர்னாலே ஸ்வீட் தான். சுகர்னு சொன்னா என்ன வரும் ஞாபகம்? ஸ்வீட் தான். இப்போ கிரேஸ்னாலே ஹைப்பர் தான். அதாவது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம சபையை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வைக்கும். சபையை வந்து முடிச்ச உடனே பெருக்கி கிளீன் பண்ணுங்க ஆள் வச்சுட்டு அவனுக்கு மாசம் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கும் பாஸ்டர். அதை பார்த்தவங்க எப்படி இருக்கும்? ஆனா இது கிளீன் பண்றவனுக்கு போய் 2 கோடி ரூபாய், என்ன இவரு பேச்சியமா, என்ன நடக்குதுங்க, இவ்வளவு பெரிய மனசு எப்படி வரும், என்ன நடக்குது? கடவுள் அப்படிதான் பண்றாரு. என்ன பண்றதுன்னா, தகுதியே இல்லாத ஒன்றுக்கும் உதவாத நமக்கு கிருபையை கொடுக்கிறார். என்ன கிருபைனா அதுதான் கிருபை. அந்த கிருபையே ஹைப்பர் கிரேஸ் தான். ஆனா இன்னைக்கு கிருபையை பற்றி கள்ள உபதேசிகள் பேசுகிற அநேக வார்த்தையினாலே கிருபைன்ற ஒரு நல்ல வார்த்தை கூட எப்படி ஆயிடுச்சு? கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அவங்களாம் கிருபை பிரசங்கியாருங்க அப்படின்னா என்ன யாரு அவங்க? பாருங்க, 2 கூட்டம் இருக்கு. 2 கூட்டம் இருக்கு, சரியா? ஒண்ணு வந்து கிருபான்னு ஒரு இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டி மாயையாய் ஜனங்களை ஏமாற்றுகிற கூட்டம். இவங்க வந்து வேதத்துக்கு நேரடியாய் புறமானவர்கள். இவங்களை வந்து யார் வேணா கண்டுபிடிக்கலாம், ஏற்றும் கொள்ளணும். இன்னொரு கூட்டம் பரிசுத்தத்திற்கு நாங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லி பேசி வித்தியாசமான முறைமைகளை எப்படி மற்ற மதங்கள் கொண்டிருக்கிறோ அதே போல கிறிஸ்தவத்திலே தங்களுடைய முறைகளை கொண்டு வந்து நாங்கள் பரிசுத்தவான்கள், அந்த கிருபையை பற்றி பேசுறவங்க பாவிங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஒரு கூட்டம். இவங்க யாருன்னா வேதத்தை அடிப்படையாய் கொண்டு வாழுகிறவங்க. இதுதான் வந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய சீஷர்கள். இந்த கூட்டம் என்ன பண்ணோம்னா சபைக்கு, இந்த கடைசியில இருக்கிற கூட்டம் சபைக்கு விரோதமாய் கிளம்பி எழும்பி வேறு ஒரு வித்தியாசமான கூட்டத்தை அது ஊக்குவித்து அது இன்னும் வேகமாய் பரம்புகிற காரியத்தை செய்யும். இந்த பரிசுத்தவான்கள் என்கிற கூட்டம் என்ன பண்ணணும்னா இருக்கிறபடியே இருக்கும், பெருகவும் பெருகாது, குறையவும் குறையாது. ஆனால் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், அது வந்து ஒரு மாற்றம் வந்துட்டே இருக்கும். இவங்க யாருன்னா சேர்க்கப்படுவாங்க. இவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. விசாலமான பாதைகள்ல ரொம்ப அதிகமா போவாங்க. இந்த குறுகலான பாதைகள்ல போகிற ரொம்ப சிலர், ஒரு 1000 பேர்ல ஒருத்தர் வச்சுக்கோங்க. 1000 பேர் இருக்க சபையில எத்தனை பேர்? சிலர்னா ஒரு 5 பேரும். ஒருத்தர் தான் யாரு? இயேசுவை பின்பற்றாங்க, பைபிளை பின்பற்றாங்க. நிறைய பேர் வந்து பாஸ்டர் சொன்னா ரைட் ஆகலாம். டிவியில் ஏதோ ஒரு பாஸ்டர் முட்டி போட்டு ஜோம் பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்க? முட்டி போட்டு வீட்டில் கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுவோம். ஆனால் சபையில் வந்து என்ன பண்ணாது? ஒண்ணுமே
அவங்க அங்கே காணிக்க அனுப்புனா அனுப்பணும். எதுக்கு? மிஷினரிகளை நாங்கள் காப்பாற்றணும். ஆனால் இங்கே என்ன கிடைக்காது, ஒன்றுமே அது. வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது தேவன் என்ன செய்வார்னா, உங்களை உண்மையான விடுதலையை நீங்கள் ருசி பார்க்கும்படியான கிருபையை கொடுப்பார். உங்களை ஆயுதங்களாய் எடுத்து பயன்படுத்துவார். 12ஆம் வசனம் தான் சொல்லுது, நீதிக்கு ஏற்ற ஆயுதங்களாக நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. God will take you and use you. உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. உங்களெல்லாம் சபையில மெம்பரா நல்ல கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டு போகலாம் அழைக்கல. சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு நாங்க கிறிஸ்டியனுங்க, எங்க போவீங்க சண்டே? நாங்க கோயிலுக்கு போயிடும், அப்படிலாம் கூப்பிடலங்க. You have to reveal Christ to the world, to your relatives, to your friends, to your colleagues. இயேசு வெளிப்படுத்தபடியா உங்களை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் பிசாசு பிடிச்சவங்க கை வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம்? பிசாசு கிட்ட போய் உங்க பேர் என்ன, எங்க வந்தீங்க, எதனால இந்த இவங்களை பிடிச்சிங்க, எந்த இடத்துல மீட் பண்ணீங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? போனா போவோம். தேவன் அப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கிறார். உங்களை ஆயுதங்களாக எடுத்து பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை, நீங்க என்னைக்கு கிருபைக்கு கீழ்படுறீங்களோ அன்னைக்கு பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இல்லைன்னா பாவம் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் பயங்கரமா, கிருபை பயங்கரமா? எது நல்லது? நியாயப்பிரமாணம் நல்லதா, கிருபை நல்லதா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. கிருபை. கிருபையா நியாயப்பிரமாணமா? நியாயப்பிரமாணமே நல்லதுதான். நம்மளுக்கு எது அந்த கிருபணம்? அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை தேவன் அழிக்க வரல. தேவன் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, ஏன் நிறைவேற்றும்படியாக வந்தேன். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல கிருபைக்கு என்னவா இருக்கீங்க. வாசிங்களேன், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படுறாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியல, கிருபைக்கு கீழ்படிய, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதை செய்வேன். ரொம்ப நல்லது. இது என்ன சொல்லுது தெரியுமா? நியாயப்பிரமாணம் சொல்றது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீங்க வந்து ஒரு பெண்ணோடு நீங்கள் பாவம் செய்தீங்கன்னா உங்களை கல்லாலே அடிச்சு கொள்ளணும். நியாயமான தண்டனை தானே, மற்ற பாவத்துக்கு தண்டனை. ஆனா கிருபன்ற ஒரு நல்ல கிருபை, கிருபையாயின்னு சொல்ற கிருபை என்ன தன்னை சொல்லுது, நீ பாவம்னா பண்ணாதப்பா, நீ கண்ணால இச்சையா பாத்தினாலே அது பாவம் தான். இங்க பாவம் பண்ணதுனால கல்லினால் எரியப்பட்டு கொல்லப்பட வேண்டும். ஓகே, மேக் சென்ஸ். இவன் பார்த்தாலே என்ன பண்ணுமா, அதே கல்லால் அடிச்சு கொள்ளுன்றார் ஆண்டவர். எது கொடூரமா கேட்க, மொத்த பேரையும் கொள்ளுங்கடா அப்படின்ற. தேவனுடைய கிருபை எப்படி தெரியுமா? அந்த கிருபையை நீங்க சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும்னாலே பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நமக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டுமா இல்லையா, நமக்கு நிச்சயமா தெரியும் நம்ம அனலா இருக்குமா, குளிரா இருக்குமா, எங்குமே இல்லாம நடுவில் நிற்கிறோமான்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட சிந்தை உங்களுக்கு உருவாகி இருக்கும்னு சொன்னா நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தில் கிறிஸ்துவோடு கூட வாழும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, ஒரே மேக் த டிசிஷன். ஆண்டவரே, நான் என்னை விட்டு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை மாற்றுங்க, என்னை விடுதலையாக்கும். நீங்க விடுதலையாக்கப்படும்படியாக கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் மாற்றுவார். நம்ம கடைசியா வாசித்த அந்த வசனத்தின்படியாக அவர் உங்களை பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் அவருக்கு முதல்ல அடிமைன்றதை என்ன பண்ணுங்க. நீங்க வந்து பாஸ்டர்ஸ், பிஷப், ரெவரண்ட் என்ன போட்டாலும் நம்ம சந்தோஷப்படுவோம். அடிமை, இன்றைக்கு அடிமை, சார்ல்ஸ் டேவிட் இஸ் கோயிங் டு ப்ரீச் அப்படின்னு என்ன பண்ணுங்க. யாரும் you don't like that word. When Paul was writing this word slave, ஒருத்தருக்கும் அது பிடிச்சிருக்கு. ஏன்னா அடிமைனா கொடுமையான ஒரு வாழ்க்கை அந்த டைம்ல. இப்ப நீங்க கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி அடிமன்ற வார்த்தை வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷனுடைய தாழ்த்தப்பட்ட நிலை. அவனுக்கு உரிமையே கிடையாது. எஜமான் எதை பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளணும், எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. nobody will take the case. அப்படி அடிமையா இருந்தவன் ஏதோ தப்பி பழைச்சு வந்தவனை பார்த்து பவுல் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்கு அடிமையா மாறுங்க. கேட்டிருப்பான், நாங்க ஆல்ரெடி அடிமையா எங்கேயா விடுதலை கிடைக்குமா வந்திருக்கிறோமே, நீங்க மறுபடியும் எங்களை கிறிஸ்துவுக்கு அடிமையா போக சொல்றீங்க.
இப்ப சத்தியம் புரியும் போது என்ன தெரியுமா தெரியும்? நீங்க கிறிஸ்துவுக்கு உங்களை அடிமையா விட்டு கொடுத்தீங்கன்னா கிறிஸ்து உங்களை பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வீட்டில் போய் வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை, கெட்ட குமாரன் நல்ல குமாரன் வச்சுக்கலாம் பேரு. இவன் கெட்டு போயிட்டு இழந்த சுயாதீனத்தை, இழந்த தகுதியை, இழந்த உரிமையை மறுபடியுமாய் தன்னுடைய தகப்பனிடத்துல பெற்றுக்கொள்ள வரும்போது அவன் சொல்றான், உங்களுடைய பிள்ளையால வரதுக்கு எனக்கு தகுதியே இல்லைங்க, சின்ன வேலைக்காரன் வச்சுக்கோ, அடிமையா வச்சுக்கணும். எப்போ தன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது அவன் இழந்த ஸ்தானத்தை தகப்பன் அவன் கொடுத்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நீங்கள் நிற்கும் போது உங்களை நீங்கள் தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க எங்களை வணைங்க, நீங்க எங்களை நிரப்புங்க, நான் பாவிதான் ஆண்டவரே, ஐ அக்ரி. வசனம் நான் சொன்ன பொய் பாவம்னு சொல்லுதா? நான் பாவிதான். ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலத்தை தாங்க. நான் சொல்லுவேன், நீங்க வெளிச்சமா வாழ்ந்து பாருங்க. இந்த சபையை தேவன் கொண்டு பெரிய காரியத்தை இந்த சுத்து வட்டாரத்தை செய்வார். நீ பாருங்க, கிறிஸ்தவத்துல நான்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது ஏதாச்சும் ஒரு காப்பி அடிச்சாலோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணாலோ, இவர் கிறிஸ்தவ பையன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? there's no difference between the followers of Christ, the so-called followers of Christ or any other believers. எல்லாமே ஒண்ணுதான், எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிற்று. மனம்லாம் அப்படியே அமைதியாயிடுச்சு, நம்ம மனசுலாம் பேசுறதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டி மகிமைப்படுத்தணும். அப்பொழுது அவர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை கற்று உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா இருக்கும். நம்ம எல்லாம் இருக்கிறவங்களை எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேட்கும், ஆண்டவர் எனக்கு பலன் தாங்க. நான் இன்றைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். பைபிளை நீங்க ஒரு வேளை வாசிக்கிறது உங்களுடைய பழக்கமா இல்லைன்னா, இப்போ நான் சொல்லும் போது இந்த பாஸ்டிங்லேயே இருந்தால் பைபிள் வாசி சொல்லுவாங்க, அந்த டோனை எடுக்காதீங்க. ட்ரை ரீடிங் தி ஸ்கிரிப்சர். யூ வில் பி a wisest person in your family. உங்க வாழ்க்கையில நீங்க ஞானிகளா இருப்பீங்க. ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி, உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்பாங்க. வாசிங்க, தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், விடுதலையாக்கும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னையும் எங்களையும் உங்களுடைய ஆவியானவர் நிரப்புகிறார். எங்கள் பலவீனங்களிலே உங்களுடைய பலன் பூரணப்படுவதாக, விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் எங்கள் மேல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடிமைகளாய், நீதிக்கு அடிமையாய். எஸ் ஃபாதர் காட், ஹல்லேலூயா. நீ செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். உண்மை நாங்கள் உண்மையாய் வரவேற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சபையை தேவன் உருவாக்கின நோக்கம் எத்தனை பெரியது, எத்தனை பெரிய நோக்கமானது. சுதாவியானவருடைய முழுமையான பிரசன்னம் இந்த சபையை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய சிருஷ்டியாய் எங்கள் பழையவைகளை நாங்கள் சிலுவையிலே அறைந்து புதிய மனுஷனாய் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல் ஆவியிலே பிறந்த அனுபவத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை முற்றுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை முற்றும் ஆண்டவரே இருக்கிற வண்ணமாய் விட்டுக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We surrender ourselves, Father God. Oh yes, Father God. Hallelujah. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம்